இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 9 தான் பார்க்க போறோம். சம்ல நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆஸ் யூசுவல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கவுண்ட்னாலே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஓப்பன் பண்ணணும். இதான் நம்ம தமிழ்ல லாப நட்ட அறிக்கை சொல்லுவோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் வரும், அதாவது இறுதி முதல். நெக்ஸ்ட் டிராயிங்ஸ் வரும், அதாவது எடுப்புகள். ஒருவேளை லாஸ் வந்தா அதை நம்ம இந்த சைடு எழுதிக்குவோம். அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது தொடக்கம் முதல். நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டல், கூடுதல் முதல். ஃபைனலி ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இந்த சைடு நோட் பண்ணிப்போம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்டிகுலர் கீழே நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிராயிங் எவ்வளோன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 40,000 கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நம்ம டிராயிங்ஸில் காப்பி பண்ணிக்கலாம். 40,000. அதே மாதிரி அடிஷனல் கேபிட்டலும் 16,000 கொடுத்துட்டாங்க. கூடுதல் முதலுக்கு நேரம் அதை நம்ம எழுதிக்கிறோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த சம்மில் வந்துட்டு டெப்டாஸில் 5% ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிளான்ட்டில் வந்து 10% டெப்ரிசியேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ டெப்டாஸோட பிளான்ட்டோட எண்டிங்கில், அதாவது இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதை நம்ம சரி பண்ணணும். ஸோ இப்போ லாஸும் மாதிரி தான் ஓப்பனிங் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நாங்கள் என்ன ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படின்னா 14,000 வந்து கிரெடிட்டில் கொடுத்துருக்காங்க பேங்க் பேலன்ஸ். அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு அர்த்தம். ஸோ அது வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட்ல நோட் பண்ணிக்கிறோம். மற்றபடி கேஷ் இன் ஹேண்டு, ஸ்டாக்கு, டெப்டாஸ், பிளான்ட் எல்லாம் வந்துட்டு ஓப்பனிங் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட் எடுத்து ஓப்பனிங்ல எழுதிடும். ஸோ அந்த ஓப்பனிங்கோட டோட்டலோட இந்த பக்கம் வந்து கிரெடிட்டாஸ் பேங்க் 2 தான் இருக்கு. அது 2 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 92,800 வந்து நமக்கு ஓப்பனிங் கேபிட்டலாக கிடைச்சிருக்கு. அதை அப்படியே வந்துட்டு நம்ம இங்கே காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரியே க்ளோசிங்கோட பேங்க் பேலன்ஸ் வந்து டெபிட் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ கேஷ் இன் ஹேண்டு, ஸ்டாக்கு, டெப்டாஸ், பிளான்ட், ஃபர்னிச்சர் இது எல்லாமே அசெட் தான். கிரெடிட்டாஸ் மட்டும்தான் லயபிலிட்டி. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம அசெட் சைடில் போட்டுக்கிறோம். பட் டெப்டாஸில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுங்களா, என்ன அப்படின்னா 5% வந்து நமக்கு வந்துட்டு டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 30,000ல் 5%னா 1,500 மைனஸ் பண்ணி 28,500 போடுறோம். அதே மாதிரி பிளான்ட்டுங்கிறது ஒரு அசெட், அது வந்து டெப்ரிசியேஷன் ஆகிருக்குது. எவ்வளோனா 10%. ஸோ 80,000ல் 10%ங்கிறது 8,000. ஸோ அந்த 10% போக இப்போ பிளான்ட்டோட வேல்யூ 72,000 ஆயிடுச்சு. எப்பவுமே வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம எண்டிங்கில் தான் வந்து காட்டுவாங்க. இப்போ இந்த பக்கம் எண்டிங்கில் இருக்கிற எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணோம்னா 1,76,000 வருது. 1,76,000 கூட 72,000 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 1,04,000 வந்துட்டு க்ளோசிங் கேபிட்டலாக இருக்கு. அந்த 1,04,000 அப்படியே நம்ம க்ளோசிங் கேபிட்டலில் காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1,44,000 வந்திருக்கு டோட்டலில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1,08,000 தான் வந்திருக்கு. ஸோ ஹையஸ்ட் டோட்டல் எடுத்து கீழே போடுறோம். ஸோ 1,44,000லேருந்து 1,08,000 போச்சுன்னா 35,200 வந்து நமக்கு இந்த சம்மில் ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு. இதே மாதிரி எக்ஸசைஸ் சம்ம ட்ரை பண்ணி